தந்தை மகள் தூய் ஆவின் பெயராலே ஆமென். மாற்றம் நல்வாழ்விற்கான மாற்றம் ஏற்றம். மாற்றத்திற்குட்படாத எதுவும் புதுமை அடைய முடியாது. புதுமை இல்லை வாழ்வில் ஏற்றமே நின்று புது வாழ்வின் தொடக்கமான அமையும். மாற்றத்தை கிறிஸ்தவ வாழ்வில் மனமாற்றம் என்கின்றோம். மனமாற்றம் பெற்ற மாந்தர்கள் விவிலியத்தில் பலருண்டு. மனமாற்றத்திற்கு காரணமான மகான்களும் பலருண்டு. நாத்தான் வழி மனம் மாறிய புதுப்பார்வை பெற்ற தாவீது, யோனா வழி மனம் மாறிய நினைவு மக்கள், தமஸ்கு அனுபவத்தால் ஆட்கொள்ளப்பட்டு புதிய பாதையை தேர்ந்தெடுத்த பவுல் போன்றவர்கள் சில சான்றுகள். உறவுகளிலும் உணர்வுகளிலும் மாற்றத்திற்காக ஏறி நின்ற மகான், நீலக்கண்ட பிள்ளை, கட்சித் தளபதி, இனநாயகருக்கு ஏற்பட்ட சந்திப்பு மாற்றத்திற்காக விதையாக உள்ளத்தில் ஊன்றியது. ஊன்றிய விதை விளைக்காவிட்டதால் ஏற்பட்ட சோதனைகள், வேதனைகள் ஏராளம். அனைத்தையும் இயேசுவை அறிவிக்க உதவிடும் அடிக்கல்லாய் மாற்றினார். நமது கிறிஸ்தவ வாழ்வில் மாற்றம் அவசியம். ஏற்றத்திற்காக மாற்றங்கள் பெரிதும் அவசியம். எப்படி மாற்றத்திற்காக மனநிலை பெற முடியும் என்பதை உணர்ந்து தியானித்திட அருளான தேவசாய பிள்ளை வாழ்க்கை பாதையில் பயணிப்போம். இயேசுவின் பாடங்களை தன் வாழ்வின் பாதையாக மாற்றிய புதியவர்களோடு இணைந்து இயேசுவின் சிலுவை பயணத்தை தியானிப்போம். வாருங்கள். முதல் நிலை நன்றி செலுத்துகின்றோம். அதேனென்றால் அத்திசபாரமான சிலையை கொண்டே உலகத்தை மீட்டு ரட்சித்து வாரப்பரிய செல்வ செல்வமிக்க குடும்பம் சமூகத்தின் உயர்நிலை, அரசியலிலும் பண்பாட்டிலும் மதிப்புக்குரிய இடம், சான்றத்திலும் கரை கண்ட முத்தப்ப ஆசாரின் கல்விப்பள்ளியில் முதன்மை, இந்து சமய பக்தியிலும் பாரம்பரியத்திலும் உயிர் பெற்று உயர் பொறுப்பு ஆட்சியாளர் செல்லப்பிள்ளை, நாட்டுக்கு மக்களின் நலன்கள், அழகுக்கு நீதிகளை அறிவுறுத்துவதே இல்லை. பின்னர் ஏன் இப்படி நடந்து கொள்கின்றார் என்ற இயக்க உணர்வோடு எல்லோருக்கும் தோன்றியது. பேசி பார்த்தார்கள், அச்சுறுத்தி பார்த்தார்கள், அடித்து கூட பார்த்தார்கள். இயேசு என்று உச்சரித்ததை உண்மையாளர்களவில்லை. எனவே பொய்களை வளைந்து கட்டிக்கொண்டு தீர்ப்பளிக்கிறார்கள். சிந்தித்து செயல்பட நிறைவு வாழ்வு கடவுளுடனே உள்ளது. அதை அடைய நம் ஆன்மாவை புனிதமாக்க வேண்டும். அதற்கு அவரது துணையும் கருணையும் வேண்டும். இதுவே அவர்களான தேவசாய பிள்ளையின் வெளிய போதனை. ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, எம்மையும் பிறரையும் தீர்ப்பிடுவதால் வாழ்வில் ஏற்றம் பிறக்காது புரிதல் தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயும். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். மனித விசுவாசங்களும் அனைவரும் ஆத்மாக்கள் குறைவில்லாம பாருனாக. ஆமென். இரண்டாம் நிலை சுகமான சுமை. திவ்ய சுயமை ஆராதித்து வணிக மக்கள் நன்றி என்ற தோற்றம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் அத்திசபாரமான சிலையை கொண்டே உலகத்தை மீட்டு ரட்சித்து ஒரு அச்சுறுத்தல்களால் அடக்குமுறைகளால் மாற்றத்தை தொடர முடியாது. காரணம், மாற்றம் அகமியற்கும் தீர்மானம். இதனை உணராமல் தேவசகாய பிள்ளையை கிறிஸ்தவ நம்பிக்கையில் இருந்து மாற்றி மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர மன்னரும் அதிகாரிகளும் எவ்வளவோ முயற்சி மேற்கொள்கின்றார்கள். என்ன செய்வதாக இவனை வழித்து கொண்டு வர வேண்டும் என சங்க
நடந்தது. அதிலும் மாற்றமில்லை. இறுதியாக சில பூசாரிகள் சேர்ந்து தேவசாய பிள்ளையை கொண்டு விட்டால் கிறிஸ்தவம் பரவாது கடக்கலாம் என்று மன்னரிடம் இரவு பகல் முறையிடுகிறார்கள். விளைவு தேவசாயம் பிள்ளையை எருமை மாட்டின் மேல் வைத்து எருக்கப்பூ மாலை சூட்டி நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல மன்னன் உத்தரவிடுகிறான். இந்த அவமானத்தை பார்த்தாவது எவரும் கிறிஸ்துவ மதம் மாறக்கூடாது என்பது அவருடைய நோக்கமாக இருக்கின்றது. எருமை மாட்டின் மேல் ஏற்றப்பட்ட தேவசாய பிள்ளை கல்குளம் காரியக்காரனாகிய அதிகாரி கொண்டு நிறுத்தப்படுகிறார். மன்னர் ஆணையிட்டால் கறவை மாடு பால் தராது, காகம் கொடுத்தே பருக்காது, சூரியன் கூட உதிக்காது, இவையெல்லாம் உனக்கே தெரியும். பின் ஏன் மன்னரை எதிர்க்கின்றாய் என்று தத்துவம் பேசினார்கள் அதிகாரி. அதிலும் பயனில்லை. தேவசாய பிள்ளையோ நான் மன்னரை எதிர்க்கவில்லை, மாறாக வாழ்வின் நாயகனாக என் மன்னாதி மன்னன் இயேசுவை மட்டுமே ஏற்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவமானங்களை சுகமான சுமைகளாக காணிக்கிறார். சிந்தித்து செயல்பட நான் இறைவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக அரசர் என் உடலை தான் கண்டிக்க முடியும். ஆனால் என் ஆன்மா எப்போதும் ஆண்டவருடன் புறப்பாடும் என்கிறார் அவர் அந்த தேவசாயத்தில். ஜெபம். யாக சிம்மலை இறைவா, பொது நலனுக்காய் சமூக மாற்றத்திற்காக உழைப்பதிலும் வரும் சிலுவைகளை தாராளமாக சுமக்க அருள்தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசத்தை ஆத்மாவில் சரேஷ் நிலகத்தினால் சமாதானங்களை பறக்கவில்லை. வீழ்வது எழுவதற்கு அது என்னென்றால் அதிர்ஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை போன்று பலவீனத்தால் விழுந்தாலும் நம்பிக்கையோடு தன் பயணத்தை தொடர்கின்றார் தேவசாயம். கல்குளம் தாலுகா அதிகாரிகள் முன் விசாரணைக்கு உட்படுத்திய பிறகு அவரது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. விசாரணை செய்யும் அதிகாரிகளுக்கு கோபம் ஒரு புறம் கொப்பளிக்கின்றது, மறுபுறம் அவரது துணிச்சல் அவர்களின் உருவங்களை எழுப்புகின்றது. என்ன செய்வது? அதிகாரிகள் மேல் வைக்கப்படும் தீர்ப்புகளுக்கு முடிவு சொல்லித்தான் ஆக வேண்டும். எனவே மீண்டும் குற்றம் சுமத்துகின்றார்கள், தண்டனை தீவிரப்படுத்துகின்றார்கள். மன்னருக்கு கீழ்ப்படியாத குற்றவாளி மன்னரின் மேல் வீழ்படி சுமத்துகின்றார். நீ ஈனசாதியர் வேதத்தில் சேர்ந்தது மட்டுமல்லாமல் மன்னர் மீது வாடப்படை சொல்லுகின்றார். எனவே இதற்காக உனக்கு தண்டனை. ஒரு மாதம் நமது வட்டாட்சிக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் எருமை ஊர்வலம் மற்றும் தினமும் உள்ளங்காலில் 30 சொற்கழிவுகளும் அடிக்க ஆணையிடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே கல்குளம் தாலுகா அதிகாரி கையுடன் விடுகின்றார். எருமை ஊர்வலம் தொடர்கின்றது. சேவர்கள் தேவசாய பிள்ளை பத்மநாபுரம், தக்கலை, கோதநல்லூர், மேற்கோடு, பொன்மனை, திருப்பரப்பு, அருவித்துறை, திருவட்டார், ஆட்டூர், வாழ்வத்தம், கொட்டம், பள்ளியாடி, கருங்கல், மாத்தூர்விளை, மல்லங்களை, திருவாங்கோடு, நெய்யூர், மாங்குழி, தக்குளம், இரணியல், ஆளூர், காயப்பட்டினம், மணவாளக்குறிச்சி ஆகிய கிராமங்களில் ஒரு மாத எருமை ஊர்வலத்தை நடத்தி கொடுமைப்படுத்துகிறார்கள். பயணங்களில் எத்தனை சரக்குகள், எத்தனையோ அவமானங்கள், அனைத்தையும் பொறுமையோடு தாங்கிக் கொள்கிறார். விழுந்த ஒவ்வொரு வேளையும் பலம் பெற்று இயேசுவின் கல்வாரி பயணத்தில் கொள்கிறார். விளைவு தேவசாயங்களின் வாழ்வை பலருக்கு சான்றாக மாறுகிறது, பலரையும் கிறிஸ்துவத்துக்குள் மனம் மாறுகிறது. அருளாளர் தேவசாய பிள்ளை சிறையில் இருந்த
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசமுறையாக சர்வேஸ்வரத்தின் நித்திய சமாதானத்திலே வரக்கடவென. ஆமென். அதே ஏனென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சந்திப்புகள் பலவீனம், மாற்றம் ஏற்றம் தரும் சந்திப்பில் வாழ்வின் தேவை என்பதை நன்கறிந்தவர் தேவசாயம். இயேசுவின் கல்வாரி பயணத்தில் ஊர்ந்து சக்தியாக இருந்தது அன்னை மரியாவின் சந்திப்பில் மறந்த நம்பிக்கை வாழ்க்கைகளும் பகிர்ந்து கொண்ட வாழ்வின் அனுபவங்களும் என்றால் நிலையாகாது. அவ்வாறு நீலகண்டத்தின் நம்பிக்கை வாழ்வில் கச்சாலையாய் வருகின்றார். திறனாய் யாரும் திறனாய் யார் என்ற திறனாய் போர்த்துகீசியர் ஆங்கிலருடைய குலைச்சலில் நடைபெற்ற போரை கிபி 1741 ஜூலை 31ஆம் நாள் கைதாக்கப்பட்ட சர்ச்சு தளபதி தான் திறனாய். கைதான அவருக்கு நிர்வாக படையை ஐரோப்பா முறையில் நவீனப்படுத்தும் பெரிய தலைமை பொறுப்பு கொடுக்கப்படுகின்றது. அரசர் ஆணையப்படி போர் முறைகளில் ஆயுதங்களில் மேல்நாட்டு முறையில் தயார் செய்ய புலியூர் குறைச்சி உதயகிரி மலையை அரசர் கொடுக்கின்றார். கோட்டையை சுற்றி சுவர் அமைக்கும் பணியாளர்கள் கூலி கொடுப்பதும் கட்டுமான பொருட்கள் வாங்கும் பொறுப்பும் தேவசாய பிள்ளைகள் மேற்பார்வையில் நடைபெறுகிறது. அங்குத்தான் திலனாயின் நண்பராகிறார் தேவசாய பிள்ளை. ஒரு நாள் உதயகிரி கோட்டைக்குள் பணிபுரியும் போது தேவசாய பிள்ளை கவலையோடு காணப்பட்ட காரணம் வினவினார் திலனாய். மாடுகள் மடிந்தன, நிலவரமானம் குறைகின்றது, நோய்கள் பெறுகின்றன, அல்லல்கள் சூழ்கின்றன, வேண்டாத தெய்வங்கள் செலுத்தாத வழிபாடுகள் என பலவற்றை கவலையோடு எடுத்து சொன்னார் தேவசாய பிள்ளை. இந்த உரையாடலை மாற்றத்துக்கு ஏனியாக அமைந்தது. சகோதரனை அழிந்து போகும் இவ்வுலக செல்வங்களுக்காக தாங்கள் இத்தனை வேலைப்படுவதையும் நிறைவாழ்வுக்காக இயங்கிக் கொண்டிருப்பது வேதனை, இறை வார்த்தையால் இயங்கிக் கொண்டிருப்பதை சாதனை என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்னும் நண்பர் திறனாயின் ஆழ்ந்த வார்த்தை உள்ளத்தில் புதியதொரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. தன் மீது கோபம் கொண்ட ஆட்சியாளர்களிடம் அருளான தேவசாயங்களின் பொறுமையாக நான் அடைந்த ஒளியை நம் அனைவருக்கும் கடவுள் அருள வேண்டும் என்பதே என் ஆவல். அந்த ஒளி சீட்டம் கொள்ளாது, பழிவாங்காது, எல்லோரையும் அன்பு செய்யும் என்றார். ஜெபம். ஒருவாகி நம்மை சந்தித்த இயேசுவே, எங்களை நாங்கள் சந்திப்பது மாற்றத்தின் முதல் படி, எங்களை நீ சந்திப்பது மனமாற்றத்தின் கடைசி படி. எங்களை சந்திக்கவும் உம்மையும் அயலாரை சந்திக்கவும் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசத்தின் சமாதானங்களை பார்க்கணும். ஆமென். ஐந்தாம் நிலை சுமை தாங்கி யோபு. உம்மை ஆராதித்து வணங்கும் உங்கள் நன்றி தோற்றம் செலுத்துகின்றோம். அதே ஏனென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சுமைகளை மேல் சுமத்துவது ஆதிக்கத்தனம், சுமைகளை நம்மேல் சுமப்பது அற்புதம் என்பதை யோபின் வாழ்வு வழியாக தேவசாய பிள்ளைக்கு எடுத்து வைக்கின்றார் நண்பர் திலனாய். திருவிழத்தில் ஞானம் யோபு ஊஸ் என்னும் நாட்டில் யோபு என்பவர் இருந்தார். அவர் நீதிமான், நேர்மையாளர், அவருக்கு
அந்த கடவுளை பற்றி விட்டுக் கொண்டிருப்பதா என்று எழுதப்படுகிறது. துன்பங்கள் துக்கங்கள் கடவுளிடம் ஒப்புக் கொடுத்து யோபு சொன்னது, ஆண்டவர் தந்தார், அவரை எடுத்துக் கொண்டார், அவர் திருப்பெயர் வாழ்கிறது. துன்பங்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு எதிரில் நோக்கி பயணித்து தன் மகனுக்கு துணிவை ஊட்டி அன்னை மரியாதை போல் நண்பர் கிளனாய் வழியாக கற்றுக்கொண்ட யோகியின் வாழ்வு தேவசராய் பிள்ளைக்கு ஆக்கத்தையும் கொடுத்தது. எனவே இத்தகைய வல்லமை மிகு இறைவனை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும், பின்பற்றி பார்க்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற தேடல் வேட்கை தொடர்ந்தார் தேவசராய் பிள்ளை. ஜெபம். சுமைகளை சுகமாக்கும் இறைவா, என் வாழ்வில் பிற சுமைகளை சுமத்திலும் நல்வாரம் தார். சுமக்க இயலா சுமைகளை எம்மோடு நீர் இணைந்து சுமக்கும் என்ற நம்பிக்கையை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச சர்வீஸ் பெருக்கத்தினால் நித்தியலை பாராட்டவென. ஆமென். தூயவராகும் அருட்சாதனங்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசுவின் முகத்தை துடைத்த வெரோனிகா ஒரு வீரமங்கை. அடிமை சட்டங்களை கொண்டு மனிதநேயமற்ற திட்டங்களை தொகுத்து குளிர் காய்ந்து கொண்டிருந்த ஆர்த்திக வரம்புகளுக்கு அவளின் வீரமிகு செயல் சாட்டையது. சமூக அடுக்குகளை அகற்றுவதற்கு முன்மாதிரி. வெரோனிகாவின் வீரமிகு செயல்பட்டு மனநிலைகளை தருவது நம் திருவருட் சாதனங்கள். அந்த திருவருட் சாதனங்களில் தேவசாவைகளை பெற்றுக்கொள்ள ஆர்வப்பட்டார். நிலையான வாழ்வை வழங்கும் இறைவனை நான் அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். அவரை தொடர்ந்து அனுபவிக்க எனக்கு பாதைகளை காட்டும் என்று கேட்டது கொண்டதன் பேரில் கிளனாய் தேவசகாய பிள்ளையை வடக்கணிப்பிலிருந்து இயேசு சபை குருவானவர் ஜேபி முட்டாரி சுவாமிகளிடம் திருமணம் பெற அனுப்பி வைத்தார். தேவசகாய பிள்ளை வாழ்ந்த பத்மநாபபுரத்திலிருந்து வடக்கணிப்புலத்திற்கு தூரம் 33 கிலோமீட்டர் நடைப்பயணமாக வடகன்புலம் சென்றடைந்து தனது விருப்பத்தை தந்தை குட்டாரியிடம் தெரிவித்தார். அரச குடும்பத்தோடு தொடர்புடையவர், பெரிய பதவிக்கு சொந்தமானவர். இவர் திருமறையை தழுவதால் பெரும் தொல்லைகள் ஏற்படும். அரசின் அடக்குமுறைகளை கிறிஸ்துவத்துக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்படும் என்பதை மனதில் கொண்டு தந்தை குட்டாரி சுவாமிகள் பல விதங்களில் தேவசாய பிள்ளையை பரிசோதித்தார். சுவாமிகளை இணங்க வைக்க தேவசாய பிள்ளையும் மிகவும் சிரமப்பட்டார். இறை விருப்பத்திற்கு பணிந்து தான் இம்முடிவுக்கு வந்துள்ளேன். தூய ஆவியானவர் எனக்கு துணையுண்டு. என் இறை நம்பிக்கை வாழ்வுக்காக இயேசுவின் கல்வாரி பாடுகளில் பின்தொடர்வேன். என் சொத்து சுகங்களை உத்தார் உறவினர்களும் என் உடலையே முழுமையாக ஆண்டவருக்காக நான் அர்ப்பணம் செய்ய தயார். இதையே என் நம்பிக்கை அறிக்கையாக ஏற்று எனக்கு திருமுழுக்கு அவர்களாக திருச்சபையில் சேர்த்தருள்ளார் என்ற தேவசாய பிள்ளையும் துளிச்சையான நம்பிக்கை அறிக்கை குட்டாரின் சந்தேகத்தையும் அச்சத்தையும் கணித்தது. இயேசுவின் மேல் கொண்ட உன்னதமான நம்பிக்கை வீரனாக வடிவம் தயார் என்றது முதல் பெருவிருந்து பெற்றபோது அருளானந்த தேவசாய் திறனாயிடம் பதிந்து கொண்டார். ஜெபம். அருட்சாதனையின் அருளானவரே, பெற்றுக்கொண்ட அருட்சாதனங்கள் கற்றுத்தரும்படி படிப்பினைகளை வாழ்வாக்க வரம்பரலும் ஆர்வமை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசப்படியாக சர்வேஸ்வரத்தினால் நித்திய சமாதானத்திலே பெறுகிறவர்களாக. ஆமென். சுமந்தரினால்
ஏழாம் நிலை புனித செபஸ்தியார் நற்சான்று. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செலுத்துகின்றோம். திருமுழுக்கு அருட்சாதனத்தின் வழியாய் பெற்றுக்கொண்ட பொதுவாழ்வு, திரு அவையின் அங்கத்தினர் என்ற உரிமை, திருவருக்கு உணவு கொடுத்த இயேசுவின் பாதையும் துணிச்சலில் தோன்ற கிறிஸ்து என்னில் உறவாகும் வரை வேறு கால வேதனையுற்றேன் என்ற பவுலடியாரை போன்று விருப்பொன்றிருக்கின்றார் தேவசாயப்படி. அவரின் துணிச்சலை பார்த்து அரசவையின் அமைச்சர்களும் வேறு ஆண்டவர். எப்படியாவது இவனை அடித்துவிட வேண்டும் என்று சட்டத்தை மீண்டும் தீவிரப்படுத்தினர். இச்சூழலில் அருட்தந்தை ஆர். பீட்டர் பரையூர் தேவசாயத்தில் துவண்டு நம்பிக்கை வாழ்வை கைவிட்டு விடாமல் இருக்க புனித செபஸ்தியார் வாழ்வை விளங்குகின்றார். கொடுமைகளுக்கு இலக்காக மக்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்துடன் கிபி 283ஆம் ஆண்டு கதிர்வீசில் மாமனின் படையில் சேர்ந்தார். கத்தோலிக்கர்களால் மார்சலஸ் என்பவர்களை சித்திரவதை செய்து கொலை செய்ய ஆணையிட்டான் அரசன். இதை அறிந்து மூச்சாளர்கள் கிறிஸ்தவத்தை பங்களிக்க அவர்கள் கேட்டுக்கொண்ட சூழலில் அவர்களுக்கு நம்பிக்கையுடைய கிறிஸ்துவுக்காக ரத்தம் செல்வதே உயர்ந்தது என்பதை சுட்டிக்காட்டினார். கடைசியாக டயக்னோசி என்ற மாமன்னன் கிறிஸ்துவ மதத்தை கைவிடும்படி செபஸ்தியாரிடம் சொன்னபோது அவர் மறுத்தார். அதனால் பட்டமரத்தில் கட்டி வைத்து அம்பு எய்தனர். சாகவலை மீண்டும் அடித்துக் கொண்டனர். நம்பிக்கை மனிதர்களின் சிறந்தவர்களும் பொது நலனுக்காகவும் வாழ்விற்காகவும் தங்களை இழக்கின்றவர்களுமே புனிதர்கள் என்பதை உணர்ந்து கொண்ட தேவசாயங்களே தானும் துணிச்சலுடன் இறையாட்சிக்கு மறை சாட்சியாக வாழ துணிந்து எதிர்கொண்ட சிலுவையின் தடுமாற்றங்களால் எழுந்து நடைபெற்றிருக்கிறார். தூய செபஸ்தியாரின் முயற்சியை நிறுத்தி எழுச்சி காணும் நம்பிக்கை உரிதாக தனதாகினார். ஜெபம். மாதிரி தலைவராக இயேசுவே, புனிதரின் நன்மாதிரியாக மதிப்பீடுகளில் வாழ வளர அவற்றுக்கு சான்று பகர உதவி செய்கிறோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மனித விசுவாசத்தில் ஆத்மாவுக்கு சர்வேஸ்வரத்தினால் சமாதானத்தில் பார்க்கிறனர். எட்டாம் நிலை தாய் உள்ளம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செலுத்துகின்றோம். பல்லாயிரம் பொய் குற்றங்கள், எருக்கம் பூமாலையோடு எருமை ஊர்வலம், உள்ளங்காலில் தினமும் 30 சவுக்கடிகள், 8 தாலுகா அதிகாரிகள் முன் விசாரணை, இவை அனைத்தும் இயேசுவின் அன்பிலிருந்து தேவசாய பிள்ளையை பிரிக்க இயலவில்லை. அவரது தீர்க்கமான இறை நம்பிக்கையில் கண்ட மக்கள் பலரும் கிறிஸ்தவ சமுதாயத்தை தழுவ ஆரம்பித்தார்கள். அச்சத்தால் நிலை குலைந்தது அரசவை. எனவே துன்பத்தை தூண்டினால் மட்டுமே இவன் திருந்துவான் என்ற பேச்சு பரவப்படுகிறது. அரசரின் ஆணையின்படி 1749ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் நாள் கைகளில் விலங்கு பூட்டி கைதியாக தலைநகர் சிறையில் அடைக்கின்றார்கள். மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அத்தோடு நேமத்தை சார்ந்த சேரநாட்டு திருச்சபையில் உள்ள உள்நாட்டு கிறிஸ்தவர்களும் திருச்சபையில் விலக ஆணையில் பிறப்பிக்கப்படுகிறது. 16 நாட்கள் சிறைக்குள் கொடுமையை அனுபவித்ததற்காக 3 தலை வெட்டி கொன்று விடுமாறு மாடக்கட்டுவிலை பகுதியில் இருக்கும் குடும்ப
குளுமை காட்டிற்கும் அழைத்து செல்கின்றனர் படை வீரர்கள். உடலில் ஏற்பட்ட காயங்களை வழி கொளுத்தும் வெயிலில் பாறை மீது படுக்க வைத்து அப்பகுதியை சார்ந்த ஒரு பெண்ணிடம் மிளகாய் அரைத்து காயங்களில் பூச ஆடை பெருக்கப்படுகிறது. புண்ணியவளான அடப்பரியத்தில் தியாகத்தில் மெய் செலுத்தி போன பெண்மணி இயேசுவின் துயரத்தில் ஆறுதல் சொல்லி அழுத இஸ்ரேல் மகளிர் போல் படை வீரர்களுக்கு தெரியாமல் மிளகாயோடு மஞ்சளை அரைத்து புண்களின் வலியை தனித்து குளுமையாக்க முனைகின்றார். அதை கண்ணுற்ற தேவசாய பிள்ளை அரச ஆணையின்படி மட்டுமே இங்கே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிளகாய் மட்டுமே காயங்களை தடவ அனுமதித்தார். தடவிய போது குளுமையாக இருக்கின்றது என்றதிலிருந்து அவ்விடம் குளுமை காடு என்று இன்றளவும் அழைக்கப்படுகிறது என்கிறது வரலாறு. அருளானந்த தேவசாகர் பிள்ளையின் முகம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்த சேவர்கள் மனமாமலை போன்று திருமண மேடைக்கு சிரிப்புடன் நடித்தாய். இன்னும் சிறிது நேரத்தில் உயிர் ஊசலாடும் பார் என்றார்கள். ஜெபம். சிலுவை நாயகன் இயேசுவே, அன்பற்ற இடத்தில் அன்பை விதைக்கவும், பண்பற்ற இடத்தில் பாசத்தை விதைக்கவும், ஆதரவற்ற இடத்தில் உதவிக்காரம் நீட்டவும் தேவையான நல்மனம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசத்தை ஆத்மாவில் சர்வீஸ் நிறுவனத்தினால் நித்தியலை பாராட்டுவன. ஒன்பதாம் நிலை. வீழ்ந்தும் எழுவதே மனிதனும். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செலுத்துகின்றோம். வீழ்வது மனித பலவீனம், வீழ்ந்து கிடப்பது மதியீனம். வீழ்வதும் ஏழுவதும் மனிதனும் என்பதை நன்கு உணர்ந்தவர் நம் தேவசகாயர்கள். எத்தகைய வீழ்ச்சிகளும் துன்பங்களும் வேதனைகளும் அவரை முடக்கிவிடவில்லை. மிளகு பாதை ஆதியில் மூச்சு திணற வைத்தால் முடுங்கி போய்விடுவான் என்று நினைத்து செயல்பட்டவர்கள் மூச்சு அடைத்து நின்றார்கள். கடல் சிப்பி கொண்டு வந்து அதனுடன் சம அளவு கரியும் சேர்த்து வட்டமான சூளை தயார் செய்து அதனுள் சுண்ணாம்பு கலவையை நிறைத்து அதன் மேல் நிறுத்தினார்கள். அங்கும் அவர் மகிழ்வோடு இறைவனை புகழ்ந்து கொண்டிருந்தார். இரவு தூங்க விடாமல் மரப்பேழையில் அடைத்து எறும்பு கடிக்க வைத்து பார்த்தார்கள். வாயில் குடைத்து கட்டி தேள் பாம்பு உலவ விட்டார்கள். ஒன்றுமே நடக்காத போல் முகமலச்சோடு நின்று கொண்டிருந்தார். குரங்கு வலையில் அடைத்து வைத்தாவது குறுக்கிவிடலாம் என்ற குறுக்கு யோசனை பலன் கொடுக்கவில்லை. கோதுமை மணி மடிவது முளைவிடுவதற்கு என்பது அடக்குமுறைகளுக்கும் அச்சுறுத்தலுக்கும் ஆச்சாரர்களுக்கும் தெரியாதா என்ன? ஆனால் மக்கள் சக்திகளை புரிந்து கொண்டது, மறையாளரை விரைந்துதர கண்டு கொண்டது. விளைவு மக்களின் மனமாற்றம் தொடர்கணியானது, புதுமைகள் பலவும் ஒவினை தருகிறது. அருளானந்த தேவசகாய பிள்ளை மரண தண்டனை கூட மகிழ்ச்சியோடு ஏற்கின்றார். படை வீரர்களுடன் பணிவாக பேசுகின்றார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட மன்னன் வியந்தார். ஜெபம். இறைவா, வலுவற்ற பலவீரனான விழுந்து கிடக்கும் நாங்கள் வலுப்பெற்று பலத்தோடு எழுந்து நடக்க அருள்தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசப்படி ஆத்மாக்கள் சர்வீஸ் நிலக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பாராட்ட வேண்டும். ஆமென்.
மனிதம் உரியப்படுகின்றது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராய்ந்து வணங்கி உமக்கு நன்றி என தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே என்றால் அதிசயபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனிதன் அணிந்த முதல் விலங்கு உடை. இந்த உடை அப்பொழுதுதான் மனம் திறக்கும், அறிவும் பிறக்கும், அனுபவம் கிடைக்கும். என் சித்தாந்தம் நன்கு புரிந்து வைத்திருந்ததால் என்னவோ சிலுவையை கிறிஸ்துவை பின்பற்றுவதாக தனது அரசு பணிபுரிய ஆடையை படைவீரர்கள் வலுக்கட்டாயமாக கலற்றின் போது மௌனம் சாதிக்கிறார் தேவசாராய்க்கு. ஆடைகள் மட்டுமல்ல, மாண்பை காப்பது, மாறாக மனிதநேய பண்புகளும் தான். மனிதம் மாண்புக்கு எதிராக நடந்து கொண்ட ஆட்சியாளர்கள், வலிமாக குறித்த உடன் உழைப்பாளிகள், பொய்க்குற்றம் சுமத்திய பாதகர்கள், அல்லவை நடப்பது கண்டு மௌனம் சாதித்த தியானிகள், இப்படி மறைசாட்சியாக தேவசாராய்களை உருவாக்கியவர்கள் பலர் உண்டு. இவர்களை எல்லாம் மானம் முடித்த வஞ்சகர்கள் என்பதா அல்லது மனம் கவர்ந்த நண்பர்கள் என்பதா? இத்தகைய பழிக்குற்றங்களை பிறர் கூறிய போதும் சஞ்சலப்படாமல் தேவசாராய்களை நடந்து கொண்ட முறை அவரது நேர்மைத்தன்மையின் கடவுள் நம்பிக்கையில் அஸ்திமாரம் என்றால் மிகையாகாது. அனைத்து சூழ்நிலையிலும் துணிச்சலுடன் இறை போதனை எடுத்துரைத்தார். நெறி தவறியவர்களை ஆண்டவர் வெறுக்கின்றார். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு கடவுளுக்கு இல்லை. மனக்கசப்பிற்கோ வேற்றுமைக்கோ மனிதருக்கு இடமில்லை. அனைவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள். தர்மம், நீதி, நேர்மை மற்றும் அன்பு செயல்கள் தொடர அர்ப்பணிக்க வேண்டும். இவையே இன்றளவும் அருணானந்த தேவசாராய்களின் மனிதம் காக்கும் கோட்பாடுகளாக இருக்கின்றது. என் நல்ல கடவுளை, உம்மோடு என்னை அழைத்துக் கொள்ளும். நான் பலவீனன், இன்னும் நான் இவ்வுலகில் எந்த துன்பங்கள் எல்லாம் தாக்க வேண்டும் என்று நீ சித்தம் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறியேன். நீ கல்வாரி மலையில் அடைந்த மரணம் வழி பாவிகளை உம்மோடு சேர்த்துக் கொண்டது போலும் என் நாட்டிலும் அனைவரும் சேர்த்துக் கொள்ளும். இதுவே அருளாளனின் அனுதின வேண்டுதலாக இருக்கிறது. ஜெபம். மனித மாண்பும் மகத்துவம் காக்கும் இறைவா, வறுமையாலும் ஏழ்மையாலும் கைவிடப்பட்ட நிலையில் வீதிகளில் வீடுகளில் வாழ்வோரை இனக்கண்டு உதவிடும் அருள்தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசோடைய ஆத்மக்கள் சரையின் இறக்கத்தினால் வித்தியாசமாக தெளிவார கடவுள தேவசாராய்களை திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ மதத்திற்குள் தன்னை இணைத்த பின் 4 ஆண்டுகள் இயேசுவை அறிவிக்கும் சீடனாக செயல்பட்டார். அவரது போதனைகள் ஆதரவற்ற மக்களுக்கு ஆதரவு கொடுத்தது. அவநம்பிக்கையில் உலகற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது. ஆன்மீகமும் வாழ்வும் நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதை உணர்ந்து செயல்பட்ட தன்மைகளை எடுத்துக்கொண்டு ஆலயத்தில் வழிபடும் ஆண்டவனை அயலவர்கள் காணும் நாட்டத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது. திருவிதாங்கோடு நாட்டின் பத்மநாபபுரம் மத்திய சிறையில் தேவசாராய் பிள்ளை வந்து பார்க்கும்போது எல்லா மக்களையும் சேவர்கள் பெரும்பால் அணிந்து மிரட்டினர். இருப்பினும் மக்கள் மனம் குமரியபடி எப்படியாக அவரை சந்தித்து பேசுவதை, தங்களுக்காக அவரிடம் மன்றாட கேட்பதை பாக்கியமாக கருதினார்கள். இவற்றின் பரிசே அவர் பட்ட வேதனைகள்.
உயர்குலத்தோர் என பலரும் அவரை பார்க்க வந்து சென்றனர். ஆட்சிக்கு அச்சுறுத்தல் வந்துவிடும் என்ற அஞ்சியவர்கள் பெருவிளையிலிருந்து 1751 நவம்பர் 24 நாள் ஆசாரிப்பள்ளம் வழி பஞ்சவன் காட்டுப்பகுதியில் ரகசியமாய் கொண்டு சென்று சிறை வைத்தார்கள். பதியம் போடப்படும் கிளைகள் தள்ளிந்து விழுந்தாங்க. கடவுளுக்காக வாழ்வதை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை, ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை. அவர் தன்னையே அவர்களுக்கு அர்ப்பணிப்பார். இதுவே கிளராய் அருளானது விவசாய பிள்ளைக்கு அடிக்கடி சொன்ன நம்பிக்கை வார்த்தையும். ஜெபம். துன்பங்களை குறைக்கும் துணையாளனே, தோல்வி, கடன் தொல்லை, விபத்து, இழப்பு, நோய், ஏமாற்றம், இகழ்ச்சி, தொல்லை இது போன்ற வீழ்ச்சிக்காக தருணங்கள் வாழ்வில் குறை சொல்கையில் உன் நம்பிக்கையை எமக்கு தந்து எம்மை வழிநடத்தும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். மனித விசுவாசத்தை ஆரம்ப சர்வேஸ்வரத்தினால் நித்திய சமாதானத்தை பார்க்க வேண்டும். கரைந்த உயிர் கலையாத உயிர் இவையை சுயமை ஆராய்ந்து வணங்கி போட்டு நன்றியாக தோற்றம் செலுத்துகின்றோம். அதிசயமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வீரமரணன் தன் வாசலை எட்டுவதை 8 நாட்களுக்கு முன்பே அறிந்திருந்தார் தேவசாயிகளே. மரணத்தை முத்தமிட தன்னை ஆய்வு செய்தார். வானத்துதர்களையும் திருக்குடும்பத்தையும் போற்றிக் கொண்டு திருப்பயணத்துக்கு தயாரானார். புண்ணிய வளாகங்களின் மரணம் ஜனித்துவிட்ட செய்தி அறிந்த அவரது துணைவியார் ஞானமும் அம்மையாரும் அவரது தாயாரும் சகோதரரும் சேர்ந்து அவரை பார்க்க ஆறு வழியாக பயணம் மேற்கொண்டார்கள். இரு கைகளும் விலங்குகளாக பிடிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆழ்நிலையில் ஞானத்துக் கொண்டிருந்ததை பார்த்த ஞானமும் அம்மையார் கண்களில் பெருக்கெட்டு ஓடியது. கல்வாரியில் தன் மகனை சந்தித்த அன்னையை போல் காட்சியிருந்தது. சாகும் முன் இவரே உன் தாய் என்று யோவானிடம் தன் தாயை அகில உலகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமான இயேசு கொடுத்தது போல் தேவசாயத்தில் தன் தொழிலையால் ஞானமும் அம்மையாருக்கு நம்பிக்கை கொண்டிருந்தார். என் அன்பான துணை, நீ என்னை கணவனாக கொண்டது முதல் பெரும் துயரத்துக்கு ஆளாய். அதற்காக நீ வருத்தம் வேண்டாம். துன்பங்களையும் அவமானங்களையும் நல்ல மனத்துடன் ஏற்றுக்கொண்டாய். இவை எல்லாவற்றையும் இறைமகனுக்கு காணிக்கையாக்கி விண்ணகத்திற்கு உன்னை உரிமையாக்கிக் கொள்ளும். ஆண்டவர் தரும் இன்பத்திற்கு முடிவு இல்லை, நீயும் அதற்காக வாழ வேண்டும். இவ்வார்த்தைகளை ஞானமும் அம்மையாரின் முகத்தில் இருந்த கவலைகளை கரைத்தது. மறுநாள் வெள்ளிக்கிழமை அரச கட்டளைகளுடன் தேவசாயங்களை வேறு இடத்திற்கு மாற்றுகிறார்கள். இன்று விண்ணக தந்தையை அடைய வேண்டும் என்ற மகிழ்வோடு அவரும் அடைவதோடு செல்கின்றார். சிறிது நேரம் கழித்து சிறிய முறைக்குள் மரத்தை வெட்டி திறத்தடி செய்து புண்ணியவளர்கள் கை காலில் விலங்குகளுக்கு வெளியே அந்த தடியை செலுத்தி மிருகத்தை கட்டி தூக்கி செல்வதைப் போல் வீரர்கள் தோல்வியை சுமந்து காற்றாடி மலையில் கொண்டு செல்கிறார்கள். அவரை சுமந்த வீரர்கள் ஆலமரத்தின் கீழ் சாய்வான இடத்தில் அவரை இறங்கி வைத்துவிட்டு சற்று ஓய்வெடுக்கிறார்கள். அப்பொழுது தேவசாய பிள்ளை
எனவே மீண்டும் இரண்டாவது முறையாக துப்பாக்கி சுட்டுக் கொண்டார்கள். குண்டுகள் தன்னை துளைக்க, இயேசுவே என்னை ரட்சியும், உலக மாதாவே என் மரியணையை எனக்கு துளைத்தார் என்று சொல்லிக்கொண்டு பாறைகளுக்கு கீழே விழுந்தார். அருளானந்த சகாயம். நம்பிக்கையின் நாயகன் இறைவா, என் வாழ்வு இவ்வுலகோடு ஒழித்து விடுவதில்லை. மறு உலக வாழ்வில் உம்மோடு தோழர்கள் கொள்ள இவ்வுலக வாழ்வில் பயனுள்ளவற்றை நம்பிக்கையுடன் செயல்படுத்த ஆசிரியர் பொழியும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித சுவாசத்தின் ஆசைக்கு சர்வேஸ்வர ரகத்தினால் முக்கிய சமாதானத்திலே பார்க்க இயற்கையின் மணியில் திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசுவின் 5 திருக்காயங்களைப் போன்று இறையாட்சிக்காக 5 துப்பாக்கி குண்டுகள் துளைக்கப்பட்டு மறைசாட்சியான தேவசகாய் 1752ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை இறையடி சேர்ந்தார். எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று தன் ஆவியை தந்தையிடம் ஒப்படைத்த பின் இயேசுவின் உடலில் தாயின் மடியில் கிடத்தி தாலாட்டு பாடியது போல் தேவசகாயம் பிள்ளையின் உடலும் சுட்டப்பட்டதும் பாறையிலிருந்து விழுந்து இயற்கையின் மடியில் பதிந்து முளைத்து விடுவதற்காக இயற்கையின் தாலாட்டு வெளிப்பட்டது. சுடப்பட்ட இடத்திற்கு பின்புறம் இருந்த பாறை இரண்டாக இழந்தது. இழந்து விழுந்த பாறை ஒன்றிலிருந்து வெண்கல மணியின் ஓசை எழுந்தது. மணியோசை கேட்ட வீரர்கள் அஞ்சினர், ஓட்டம் பிடித்தனர். இரவு முழுவதும் புண்ணியவனான உடல் இயற்கை மடியில் தன்னந்தனியாய் கிடந்தது. மறுநாள் காலையில் வீரர்கள் வந்து அவரது திருவுடலில் பூட்டப்பட்டிருந்த சங்கிலிகளை கட்டவிழ்த்து எடுத்து சென்றார்கள். அவரது உடலை பார்த்த போது 32 காயங்கள் படுகள் காணப்பட்டன. நரிகள் இரவில் புண்ணியவாளர்களின் உடலை பதம் பார்த்தன. மலைகளில் ஒளி வீச மறுவுலகத்தோடு வந்தார்கள். சிலை போல் சேவகர்கள் சிதறியே ஓடினார்கள். பாறை மணி அடிக்க பாங்காய் திரி என குறையில்லா ஆத்மத்தை உலகவர்களாக எடுத்து போனார்கள். அருளானந்த தேவசகாயம் ஒளிந்த கடைசி வார்த்தைகள், இயேசுவே எம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, எம் வாழ்வு உம் கையில் என்பதை உணர்ந்து எங்களது சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் நெறிப்படுத்த வரத்தாகும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசமுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பார்க்க வேண்டும். கோதுமை மணியாய் திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செலுத்துகின்றோம். தேவசகாயம் பிள்ளை சுட்டுக் கொல்லப்பட்ட மறுநாள் காலையில் மக்கள் அவரையாய் செல்லும் போது பூவரச மரத்தில் கட்டப்பட்டிருந்த தேவசகாயத்தை காணவில்லை. சிறை காவலர்கள் விசாரிக்க அவர் இறந்து போனதாக சொன்னார்கள் தவிர அவரது உடல் எங்கு கிடக்கிறது என்ற செய்தியை கூற மறந்துவிட்டார்கள். ஒருவேளை தேவசகாயம் பிள்ளை சுட்டுக் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை கேட்டால்
ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று நினைத்து மாடுகளின் உரிமையாளர்கள் மாட்டு வண்டிகளில் இறங்கி சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். அருகில் இருந்த புகைப்பாறை இடுக்கில் ஓர் மனித உடல் விலங்குகளால் கடித்து தின்னப்பட்ட நிலையில் எலும்புகள் வெளியே தெரிய தென்பட்டது. கழுத்திருந்த சிலுவையை கொண்டு அது தேவசகாயம் பிள்ளை என்பதை கண்டுகொண்டார்கள். செய்தி கோட்டாரம் மற்றும் வடகன்குளம் அருட்பணியாளர்களுக்கு தெரிவித்தார்கள். அத்தோடு வியாபாரிகள் சேர்ந்து அவரது உடலை பொதிமாட்டின் மேல் ஏற்றி கோட்டாறு சபரியார் கோவிலுக்கு கொண்டு வந்து அருட்பணியாளர்களிடம் ஒப்படைத்தார்கள். பின்னர் கோட்டாறு பங்கு தந்தை இயேசு சபை குரு தோமாஸ் டி பொன்சேகரா சுவாமிகள் தலைமையில் திருப்பலி ஆராதனையுடன் நல்லடக்கம் செய்தார்கள். இறப்பதற்காக சில லட்சியங்களை மனிதன் தனக்கு உருவாக்கி கொள்ளாவிட்டால் அவன் உயிர் வாழ்வதற்கு தகுதியற்றவனாகின்றான் என்கிறார் மார்ட்டின் லூதர் கிங். ஜெபம். கோதுமை மணியாய் மண்ணில் மனிதெழுந்த இயேசுவே, வாழ்வதற்கும் வாழ்வை கையளிப்பதற்கும் தகுந்த லட்சியங்களை தங்களுக்கு நாங்கள் உருவாக்கிக் கொள்ள நல்வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசமுடைய மக்கள் சர்வேஸ்வர இறக்கத்தினால் நித்திய சமாதானங்களை பறக்கடவன அச்சிஷ்ட பாபாறு இருக்கிறதுக்காக பருவத்தின் விதாவை நாமதாக ராஜ்யம் வருது சித்தம் பலவத்தை செய்யப்படுவது போல பலவத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் ஆயுதங்களோ எங்களுக்கு நிலைத்தரலாம். எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தரலாம். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இது போல இப்பொழுது எப்பொழுது நிற்பதாக. ஆமென்.